நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ நம்ம நமசிவாயில வா பற்றி பார்ப்போம். இந்த வா சப்ஜெக்டு மனிதர்களுக்கு முக்கியமாக தொழிலில் அடங்கியிருக்குது. தொழில் அப்படின்னா என்னென்னா, இந்த காலத்தில் நம்ம முழுமையாக வாழ்வதற்கு மிகவும் நமக்கு தேவைப்படுகிற முக்கியமான விஷயம், அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் உழைத்து அடைய வேண்டும். ஏனென்றால் பிரபஞ்சம் முழுவதும் மழை, நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், மண், பிரபஞ்சம் அனைத்தும் ஐம்புலன்களும் முழுமையாக வேலை செய்து கொண்டே இருக்கிறது, தொழில் செய்து கொண்டே இருக்கிறது. ஆகவே இறைவன் படைப்புகளில் அனைத்தும் உழைத்து கொண்டே இருக்குது என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கு நாட்களை கடத்துவதோ, நேரங்களை கடத்துவதோ, இங்கு ஒவ்வொரு மாதங்களை கடத்துவதோ, வருஷங்களை கடத்துவதோ, சில விஷயங்களை நீங்கள் செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொழில் செய்யும் பொழுது முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டும் என்றால், இந்த வா என்கிற இந்த மந்த்ரா தொழில் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உடல் முழுமையான சக்தியை, எனர்ஜியை இழந்து கொண்டே வரும். பிறகு நீங்கள் உண்ணும் பொழுது அந்த எனர்ஜியை, சக்தியை பாடி கூட்டிக் கொண்டே இருக்கும் மனித உடல். ஆக இந்த உழைத்து உடம்பு சக்தி குறைவும் பொழுது உடலில் இருக்கும் செல்கள் எனர்ஜியை இழப்பதால் இறைவன் இரவு என்ற ஒரு விஷயத்தை நமக்கு தந்திருப்பார். ஆக தூங்கும் பழக்கங்களை நீங்கள் முழுமையாக இரவில் மட்டுமே வைத்து கொள்ள வேண்டும். பகலில் தூங்கக்கூடாது, ஆனால் இளைப்பாறலாம். நீங்கள் கொஞ்சம் கண்ணை மூடி பகலில் தூங்காமல் உங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சோம்பேறிக்கு உண்டான விஷயங்கள் உங்கள் உடலுக்கு வராது. ஆனால் இரவில் நீங்கள் தூங்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, பகலில் எவ்வளோ எனர்ஜிக்களை செலவு செய்திருக்கிறீர்களோ, உங்கள் உடல் எவ்வளவு உழைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ அனைத்தையும் இறைவன் உங்களை தூங்கச் செய்து அந்த உடலை மீண்டும் புதுப்பித்து காலையில் நல்ல உடலாக, ஆரோக்கியமான உடலாக உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். ஆக தூக்கம் என்பதை நீங்கள் சுகமாக பார்க்காமல் உங்கள் உழைப்புக்கு தரும் இளைப்பாறுதல் போல கருதி தூக்கத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆக தூங்கி கிடப்பவர்களே சோம்பேறி. சோம்பேறியின் மனநிலை தொழிலுக்கு, தன் வேலைகளை செய்ய முடியாதவர்களாக ஆகிவிடுவார். ஆகவே நாம் செய்கிற உழைப்பை முழுமையாக நாம் எப்பொழுதும் அதை கவனித்து திறமையாகவும், அதில் இருக்கும் உழைப்புகளின் முழுமையான திறமைகளை பயன்படுத்தியே நீங்கள் தொழில் செய்ய வேண்டும். நீங்கள் ஏதாவது தொழில் செய்து நஷ்டம் அடையும் பொழுது காரணம் என்னவென்றால், உங்களுடைய கவனம் எல்லாம் லாபத்தை நோக்கி பயணித்தது. நீங்கள் எப்போது லாபத்தை நோக்கி மட்டுமே தொழில் செய்கிறீர்களோ, நீங்கள் போடும் முதலை இழந்து விடுவீர்கள். ஏனென்றால் உங்கள் கண் லாபத்தில் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்யும்போது உங்கள் பணத்தை நீங்கள் போட்டு, உங்களுடைய முதல் அப்படி என்கிற அந்த பணத்தை நீங்கள் போட்டு தொழில் செய்யும் பொழுது முதல் மேலே கவனமாக உழைத்து தொழில் செய்ய வேண்டும். திறமையாக பண்ண வேண்டும். தொழிலை ரொம்ப உண்மையாகவும் செய்ய வேண்டும். ஏன் என்றால் நீங்கள் செய்யும் தொழில் அனைத்தும் மக்களுக்கு உண்டானது. அதில் எந்த விதமான கலப்படங்களும், எந்த விதமான கேடு விளைவிக்கும் ரசாயனங்களையும் கலந்து மக்களுக்கு கொடுக்காமல் உண்மையாக தொழில் செய்ய வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் திறமையாகவும் உண்மையாகவும் நீங்கள் செய்தால்
நீங்கள் உங்கள் கனவில் தொழில் செய்து எந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று கனவு காண்டு இருக்கிறீர்களோ அதை இறைவன் முழுமையாக உங்களுக்கு நடத்தி தருவார். ஆகவே தொழில் செய்பவர்கள் முழுமையாக என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வியாபாரம் செய்பவர்கள் எப்போதுமே முதலின் மேல் கவனம் இருக்க வேண்டும். நீங்கள் போட்ட பணத்தின் மேல் உங்கள் கவனம் எப்போதும் இருக்க வேண்டும். அதை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது குறையாமல் எப்போது நீங்கள் திறமையாக தொழில் செய்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் லாபத்தை எட்ட முடியும். உங்கள் தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் முதல்லையே லாபத்தை மட்டும் கணக்கை போட்டு தொழிலில் இறங்குனீங்க அப்படின்னா, அந்த தொழிலில் வரும் சூழ்நிலைகள் அசைவுகளை உங்களால் தாங்க முடியாமல் நான் எது செய்தாலும் தோற்று கொண்டே இருக்கிறேன் என்ற ஒரு மன போராட்டம் உங்கள் உடம்பில் வந்துவிடும். அதிலே நீங்கள் எல்லாத்தையும் இழந்தவர்களாக மாதிரி சோம்பேறி என்கிற தன்மை வந்து, நான் எது செய்தாலும் நடக்க மாட்டேங்குது, அதில் நான் வின் பண்ண முடியல, அதில் நான் ஜெயிக்க முடியல, நான் கஷ்டப்படுறேங்கிற ஒரு மனநல பாதிப்பில் நீங்கள் பயந்து உங்கள் தொழிலை முழுமையாக செய்ய முடியாமல் போயிடுவீங்க. அதனால் தொழிலை நீங்கள் முழுமையாக செய்வதற்கு உங்களுக்கு தேவை என்னவென்றால், உண்மை வழியில் நடக்க வேண்டும், இறை சட்டங்களை பயன்படுத்த வேண்டும், திறமையாக இருக்க வேண்டும். இவ்வாறு தான் நீங்கள் தொழிலை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அது மக்களை போயே சேர்கின்றது. மக்களுக்கு போய் சேராத தொழில் இங்கு ஏதாவது நம் உலகில் இருக்கிறதா? எந்த தொழில் செய்தாலும் மக்களுக்கு கொடுக்க அவங்க வாங்க, இது மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் தொழில் செய்வீங்க. அதனால் இந்த தொழில் முறைகளில் நீங்கள் எப்போவுமே மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறத எப்போதும் ஒரு வியாபாரிகளோ, ஒரு கம்பெனி ஓனர்களோ, யார் ஒரு ஹோட்டல் முதலாளிகளோ, நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அது மக்களுக்கு போய் சேருது, இது மக்களுக்கு தான் இது போகுது அப்படிங்கிற ஞாபகத்தோட அவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து திறமையாக நீங்கள் பணம் சம்பாதிச்சுக்கிடும். அது மாதிரி ஒவ்வொருவரும், ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன தொழிலெலாம் செய்கிறீங்களோ, எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த தொழில், கைத்தொழில் செய்தால் கூட நீங்கள் கைத்தொழிலை கற்றுக்கொள்ளும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அந்த கற்றுக்கொண்ட தொழிலை முழுமையாக ஒரு வேலைக்கு நீங்கள் போகும் பொழுது அதை உண்மையாக திறமையாக செய்து முடித்து பெயரையும் உங்களுக்கு தேவையான பணத்தையும் வாங்கி வர வேண்டும். ஆக அடிப்படையில் இருந்து மேல் நிலைகளில் பெரிய வியாபாரம் செய்பவர்கள், கம்பெனியை நடத்துபவர்கள் யாராக இருந்தாலும் மனிதர்கள் தான், மக்கள் தான். மக்கள் தொழில் மக்களுக்கே போய் சேருகின்றன. ஆகவே தொழிலை உண்மையாகவும் திறமையாகவும் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து உண்மையாக வந்தீர்கள் என்றால் இந்த வா என்கிற எழுத்தை சொல்வதற்கு மிகவும் தகுதியானவர்களாக மாறுவீர்கள். ஏன் என்றால் இது குடும்பத்தில் நாம் இவ்வளவு விஷயங்களை செய்ய வேண்டியிருக்குது. இந்த குடும்ப உறவுகளுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த குடும்பங்கள்லாம் இல்லைன்னா நீங்கள் யாராவது வேலைக்கு போவீங்களா? சரி, ஆன்மீகங்கிற பேரில் நீங்கள் எல்லாருமே ஆன்மீகத்துக்கு போயிட்டீங்கன்னா இந்த உலகத்தை யார் பாப்பா சொல்லுங்கள்? அப்போ ஆன்மீகங்கிறது ஒரு தனி சப்ஜெக்ட் இல்லை. மனிதனோட குடும்ப உறவுகளோட, பிரபஞ்ச சக்தியோட, ஐம்புலன்களோட, இறைவனோட கலந்து இருப்பது, மொத்தமாக இதை கலந்து நீங்கள் உண்மையாக செயல்படும் பொழுது தான் நீங்கள் உண்மையான ஆன்மீகம் செய்வீங்க. அதில் தான் இறைவன் உங்களுக்கு மிகவும் சக்தியானவராகவும் அவள் அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது உங்களுக்கு புரிய முடியும், தெரிய முடியும். ஆகவே இறைவன் இங்கு யாரையும் சோதிப்பது அல்ல. தொழிலில் நஷ்டமடைபவர்கள், தொழிலை செய்ய முடியாதவர்கள், படித்துவிட்டு வேலை இல்லாதவர்கள், இப்படி எல்லாரும் நமக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க எல்லாரும்
தொழிலை நன்றாக உண்மையாக திறமையாக தேடுங்கள், கிடைத்துவிடும். இறைவன் மேல் முழுமையாக சரணாகதி அடைந்து அவர் மேல் பக்தியோடு எனக்கு இது வேண்டும் என்று உண்மையாக கேட்டீர்கள் என்றால் கிடைத்துவிடும். இதற்கு நீங்கள் போய் ஒரு பரிகாரமோ பூஜையோ இல்லை ஏதோ ஒரு செயல்களோ செய்ய வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவனுடைய ஆற்றல் உங்கள் உடம்பில் மிகவும் பறைசூட்டப்பட்டு இருக்கிறது. அதாவது உங்கள் உடலில் அவர் அருள்கள் கலந்து இருக்கின்றன என்று எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக முக்கியமான நீங்கள் தொழில் செய்யறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நீங்கள் இங்கே வாழ்கிறதுக்குன்னு புரியும். நீங்கள் வாழ்க்கையவே ஒரு போர்க்களம் மாதிரி பார்க்கக்கூடாது. வாழ்க்கை நீங்கள் இங்கே வாழ்வதற்காக பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கிய பயணம்தான் இங்கே வாழ்க்கை. ஆனால் அந்த இறப்பை நோக்கிய ஒவ்வொரு அசைவும் க்ஷணம்தான் உங்களோட லைஃப்பாக மாறுது. அதனால் அந்த இடைப்பட்ட காலங்களில் இறைவனுடைய குழந்தையாகவும் குடும்பங்கள் உறவுகள் கலந்த ஒரு மனிதனாகவும் நீங்கள் தொழில் செய்யும் பொழுது அதனுடைய அந்த தகுதியை பெற்று இறைவனுக்கு பிடித்தவாறு குடும்பங்களுக்கு பிடித்தவாறு உங்கள் தொழில் முறைகள் இருக்க வேண்டும். ஆக நீங்கள் அப்போதுதான் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் தொழில் செய்யும் பொழுது சின்ன வருமானம் ஈட்டி கொண்டு வந்தாலும் பரவாயில்லை. அந்த பணத்தில் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இதுதான் எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசையே துன்பத்துக்கு காரணங்கிறது சில விஷயங்களை இந்த ஆன்மீகத்தில் சொல்லி உங்களுக்கு எடுத்துருப்பாங்க. இது ஆசை இல்லை, பொறாமை. நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒன்று இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே உங்ககிட்ட ஒன்று வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பொறாமையாக உருவெடுத்து உங்களை என்ன செய்யும், தேவையில்லாத விஷயங்களை நுழைத்து உங்களை கடன் வாக்க வைத்து அந்த கடனையும் கட்ட முடியாமல் பெரிய கடன்காரனாக மாற்றிடும். அதனால் இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். தொழில் செய்வோர்கள் அனைவரும் கடன் வாங்க உங்களுக்கு தேவை வரும் பொழுது கடனை கட்டிவிடுவோம் என்ற முழு விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு அதை முடிந்தால் மட்டுமே வாங்க வேண்டும். கடன்கள் தொழிலுக்கு வாங்கலாம், வாழ்க்கை பிழைப்புக்கு வாங்க முடியுமா? வாழ்க்கை பிழைப்புக்கு எவர் ஒருவர் கடன் வாங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் முன்னேறுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் அறிவு இறைவனிடம் சேராமல் திருடப்படுகிறது. அவர்கள் சோம்பேறியாக்கப்படுகிறார்கள். பிறகு அவர்களை நான் இவ்வாறு செய்துவிட்டேன் என்று கலங்கி ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஆக பிழைப்புக்கு கடனை வாங்கவே கூடாது. அதையும் நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிழைப்பை நடத்துவதற்கு உணவு சாப்பிடுவதற்காகவும் உடை வாங்குவதற்காகவும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை வீட்டில் ஒரு ஜாமான் வாங்கிறதுக்காகவும் நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா எப்படி அடைப்பீங்க? தினமும் மனித தேவைகளுக்கு உணவு உடை, அதை நாம் எந்த தொழிலாவது செய்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்பமாக. அதை நாம் செய்யவில்லை என்றால் நமக்கு முழுமையாக இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாத மனிதனாக மாறிவிடுவோம். ஆக தொழில் என்கிற முக்கியமான இந்த வா என்கிற இந்த எழுத்தை நீங்கள் சொல்ல தகுதியானவர்களாக ஆக வேண்டும் என்றால் தொழிலை திறமையாகவும் உண்மையாகவும் மிகவும் சூழ்நிலைகளை கவனித்து அதில் நீங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி செய்தீர்கள் என்றால்
உங்களுக்கு ஆரம்பத்திலேயே என்ன கஷ்டம் வரப்போகுது என்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. உங்கள் பொறாமை குணத்தையும் உங்கள் ஆசையையும் கனெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் வளரவே முடியாது. ஆசைங்கிறத நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம். ஆனால் ஆசையை பொறாமைத்தனத்தோட நீங்கள் கலக்கும்போது தான் கீழே விழுதீங்க. அதனால் இந்த ஆசை, இந்த பொறாமைங்கிற விஷயத்தை இன்னொரு இடத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன், மறுபடியும் சொல்லுதேன். ஆனால் தொழிலுக்கு இறைவனுடைய சட்டப்படி நீங்கள் முழுமையாக வளர்ச்சியடைந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்குண்டான தொழிலில் செய்து நீங்கள் நினைத்த கனவு உங்களுக்கு நடக்க வேண்டுமென்றால் இறைவன் மீது பக்தியாகவும் நம் பிரபஞ்ச சக்தி மீது முழுமையான பக்தியாகவும் குடும்ப உறவுகள் மீது முழுமையான பக்தியும் அன்பும் பாசமும் பந்தமும் இணைத்தால் மட்டுமே உங்களால் உழைக்க முடியும். ஆக இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழுமை பெற முடியாது. புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக தொழில் செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணமும் உழைப்பதற்காகவே என்று புரிந்து கொண்டு பிரபஞ்ச சக்தி எவ்வாறு செயல் செய்து கொண்டே இருக்கிறதோ என்று புரிந்து கொண்டு பகல் என்ற விஷயம் உழைப்பதற்காகவே என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரவு என்பது நீங்கள் இளைப்பாறுவதற்காக என்று புரிந்து கொண்டு தொழில் செய்யும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தொழில் செய்பவர்கள் எப்போதும் வியாபாரம் செய்யும் தன் சொந்த தொழில் செய்யும் ஒருவர் எப்பொழுதும் தான் முன்பணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு முன்பணம் போட்டு தொழில் செய்கிறோமோ அந்த முன்பணம் கரையாமல் பார்த்து கொள்வதே நீங்கள் தொழில் செய்வதில் முன்னேற முடியும். லாபத்தை நோக்கிய சிந்தனையை மட்டும் வைத்துக்கொண்டு முன்பணம் போட்டதை கவனிக்காமல் இருந்தால் உங்கள் முன்பணத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தொழில் செய்தாலும் நீங்கள் முன்பணம் போட்டு செய்வதாக இருந்தால் அதன் மேலே கவனம் இருக்க வேண்டும். அதன் மேலே கவனம் இருக்க வேண்டும். ஆக இறைவனுடைய அருள் உங்கள் தொழிலில் மிகவும் நிறைந்திருக்கிறது. அந்த சக்தியோட எனர்ஜி, எலக்ட்ரான்ஸ் உள்ள பவர் அனைத்தும் உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆகவே இறைவனையும் பிரபஞ்ச சக்தியையும் புரிந்து கொண்டு உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள வேண்டும். உணவுகளை கண்ட உணவுகளை சாப்பிடாமல் நல்ல உணவுகளை சாப்பிட்டு பழங்கள், காய்கறிகள், கொட்டைகள், தேவையான விஷயங்களை நன்றாக உடலுக்கு பசி வரும்பொழுது சாப்பிட்டு நீங்கள் உழைப்பதற்கு மிகவும் முக்கியமானது என்னவென்றால் உங்கள் உடல் தான். ஆகவே உடலை நீங்கள் முழுமையாக தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொண்டு உழைப்பவர்கள் என்றார் இங்கு இறைவனுக்கு உண்டான பிள்ளைகளாக மாறி தொழிலில் மிகவும் சக்தி உள்ளவனாக மாறுவீர்கள். இதுவாறு செய்து வந்தீர்கள் என்றால் இறைவனுடைய அருள் உங்கள் மீது பொழிந்து நீங்கள் நினைத்த கனவுகளை வெற்றியடைந்து இந்த வாழ்க்கையை ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் முடிப்பீர்கள். ஆயுஷ்மான் பவ. நமஸ்காரம்.